சக்கலிங்கம் பிள்ளை வீடு தானுங்களா? ஆமா, இந்த வீடுதான். ஆனா அவங்களாம் இங்க இல்ல, காஷ்மீர் போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, ராஜுன்னு ஒருத்தர் இங்க வந்தாருங்களா? வந்தாரு. அவரும் அவங்க கூட காஷ்மீர் போயிட்டாரு. காஷ்மீருக்கா? ஆமாங்க. ஐயா, இது யாரையா? எங்க எஜமானுடைய மக. ஹலோ. ஓ, நீங்களா? நான் உங்களை சந்திக்க தான் வந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ. இந்த போட்ல எனக்கு இடம் இருக்குமா? ஓ எஸ், வாங்களே. தேங்க்ஸ். चलो आगे. மலர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த மலர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க எண்ணம் எனக்கு தெரியும். சாந்தி, நான் எவ்வளவு பாக்கியசாலி தெரியுமா? ஏனோ? மனோரம்யமான இந்த சூழ்நிலையில அழகான ஒரு பெண்ணோட தனியா இந்த போட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அதிர்ஷ்டம் யாருக்காவது சுலபமா கிடைக்குமா? சாந்தி, நீ என்ன மனப்பூர்வமா விரும்புற இல்லையா? இல்லன்னா நான் உங்களோட எப்படி பழகுவேனா? அப்ப நீ என்னை எப்பவும் வெறுக்க மாட்டியே? நிச்சயமா மாட்டேன். போய் இப்ப உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். அப்ப நீ என்ன கண்டிப்பா வெறுக்கத்தான் போற. உண்மையா? சொல்லுங்க பாப்போம். சாந்தி, என் பேரு ராஜதானே தவிர உங்க அப்பா ஸ்நேகிதர் அனுப்பிச்ச ராஜு நான் இல்லை. நிஜமாவா? ஆமா, நான் ஒரு வேலையா பெங்களூர் வந்தேன். உங்க அப்பா நீதானே ராஜுன்னு கேட்ட உடனே ஆமான்னு. ஏன் தெரியுமா? நீ பக்கத்துல இருந்ததுனால, உன் மேல எனக்கு இருந்த அளவுக்கு மீறிய காதல்னால நான் அந்த தவறை செய்துட்டேன். இவ்வளவுதானே? இதுக்காக உங்களை நான் எப்படி வெறுக்க முடியும்? சாந்தி, ராஜ், நீ என்னுடையவதானே? ஆயுள் புற உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். நீங்க எனக்கே சொந்தம். எந்த இடத்தை பார்த்தாலும் பிரமாதமா இல்ல? ஒண்ணு செய்வோமா? ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்தி வருவோமே. என்ன என்னங்க, உங்களுக்கு இந்த ஊர்ல சொக்கலிங்கன்னு ஒருத்தர் தெரியுமா? சொக்கலிங்கமா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. பெங்களூர்ல இருந்தா? சாரி, தெரியாது. Excuse me. Can I get a room, please? Sorry, no rooms are available. But then, you come after 1 week, I will try to give you. Thank you. சீக்கிரமா காபி கொடுப்பா. எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நாளைக்கு தங்க ஒரு ரூம் கிடைக்குமா? சாரி, இங்க ஒரு ரூம் கூட காலி இல்லம்மா. மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. தனியாவா?
எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தற்சமயம் தங்கையிடம் தான் தேவை. அவ்வளவுதானே? என்னோட வாங்க ப்ளீஸ். இதுதான் என் ரூம். வாங்க வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. இங்க அடுத்த ரூம் காலியா இருக்குதான், நான் போய் சாய் வாங்கிக்கிறேன். சிதம், இந்த ரூம் உங்களுக்கு சௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க செய்யற இந்த உதவி நான் இன்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நீங்க எங்கேயாவது வெளியே போனோம்னா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஏன்னா புது இடம் பாருங்க, தனியா போறது நல்லது. இப்ப நான் வெளியே போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா? ஒண்ணும் வேண்டாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு அன்பா பழகும் போது உங்ககிட்ட எதையும் நான் மறைக்க விரும்பல. நான் காஷ்மீருக்கு வந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இஷ்டப்பட்டா சொல்லுங்க, என்னால உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. நான் என் கணவரை தேடி வந்திருக்கேன். என்ன, உங்க கணவரையா? ஆமா, எனக்கு தெரியாம அவர் இங்க வந்திருக்கார். என்னை அடியோட மறந்துடுவாரோங்கிற பயம் எனக்கு இருக்கு. அவர் பேர் என்னம்மா? எங்க இருக்கிறாரு? அவர் பேரு அவருக்கு அகௌரவத்தை உண்டாக்க என் மனம் இடம் தரல. வச்சுக்கிறேன். பாத்தாடுங்க. இந்த ஆட்டமும் தோத்துட்டீங்க. நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். தங்கம், நீ என்ன சொல்லி நான் கேட்கிறேன்? காஷ்மீருக்கு புறப்படுவோம்னு சொன்ன உடனே புறப்பட்டு வந்துட்டோம். வேண்டாம்னு சொல்ல திரும்பி போயிடுவோம், காசு மிச்சம். சரி பாத்தாடுங்க. என்ன போட்ட? கிளாவர் 3 போட்டிருக்கேன். தேவையில்லையே தேவையில்லையே. அற்புதமான கப்பல். அடி அப்பா அப்பா, ஒரு தந்த மரம் உயரத்துக்கு அங்க பாத்தியா? அங்க பாரு, அங்க பாரு, ஒரு கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்னத்துக்குடா இங்க குழுவுறதுல தான் பல்லு கீழே விழுந்துரும் போல. இதான் ஆட்டின் 9, டிராவர் 3. எனக்கு தெரியாம சீட் எடுத்திருக்கீங்க, அதான் சொல்றான். ஐயா இங்க இருந்து சீட் எடுத்தாங்களா? வாய மூடுறா ஊம ஊத்தாப்பம். ஆப்பம் ஆப்பம். தங்கம், அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆப்பம் ஆப்பம். அதெல்லாம் முடியாது. நீங்க தப்பாட்டம் ஆடினதுனால இந்த ஆட்டம் நான் தான். அடா ராமாயணா. என்னப்பா காரசாரமான ஆட்டமா? காரம் ஏதம்மா, சாரத்தை தான் இந்த பையன் இடிச்சு தள்ளிட்டான ஊமப்பைய. சாந்தி, உங்க அப்பா வரிசையா 3 ஆட்டம் தோத்திருக்காங்க. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, தப்பு தப்பு தப்பு. 2 ஆட்டம் தோத்து போறது என்ன உண்மைதான். 3வது ஆட்டமாவது ஜெயிக்கணுமேங்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு போக்கு காட்டி ஒரு சீட்டை உருவனம்மா. இந்த எறாமுஞ்சிக்கார பையன் காட்டி கொடுத்துறான் குல்லு. யாரு? நம்ம குல்லுவா? ஆமா நம்ம குல்லு. ஏல இன்னும் நான் இங்க உட்காந்துருக்கேன், கொஞ்சம் தள்ளு, இல்லன்னா ஒரே கிள்ளு கண்ணை நோண்டி போடுவேன். ஏமா நீ இங்கே நில்லு, இந்த ஆட்டம் நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்படியா? நான் சித்திக்கு சொல்லி தரேன், நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். சரியா போச்சு. அப்பாப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. அட ராமாயணா, என்னமே சின்னம்மா கூட சேர்ந்து சீட்டாட போறேன்னு சொன்னா அதுக்குள்ளார வெளியே போறேங்கிற? வீட்ல இருந்தா I'm terribly bored, father. நீ இத மாதிரி எதையாவது சொல்லி விடு, நான் தங்க மூஞ்சிய பாத்துக்கிட்டே நிக்கிறேன். ப்ளீஸ் டாடி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி அம்மா, நீ போயிட்டு வா. ஆனா தேட முடியா வச்சுக்காத, சீக்கிரம் வந்துடும். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. தங்கம், இது என்ன தாடி தாடின்னு என் கண்ணத்திலேயே குழந்தை தட்டுதே, நான் தாடி வளர்க்கலன்னு வருத்தப்படுதா? இல்ல இல்ல, டாடின்னா அப்பான்னு அர்த்தம். தாடின்னா அப்பாவா, மீச என்ன அம்மாவா, அப்புறம் குடுமின்னா பெரியப்பா. இல்ல இங்கிலீஷுப்பா, இங்கிலீஷ்.
எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாராய் எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாராய் எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் டார்லிங் பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா பூவில் தோன்றும் மென்மை உந்தன் பெண்மை அல்லவா இன்னும் சொல்லவா அதில் மன்னன் அல்லவா அந்த எண்ணம் போதும் போதும் எந்தன் பேபி இங்கு வா ஓஹோ எந்தன் பேபி நீ வாராய் எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் அணலாம் ஓஹோ எந்தன் பேபி ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே ஓடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே வேகம் போகுமா எது காதல் வேகமா எதை காணும் போதும் உங்கள் கண்கள் காதல் தேடுமா ஓஹோ எந்தன் டார்லிங் நீ வாராய் எந்தன் டார்லிங் கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் டார்லிங் கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே கண்கள் காணும் வண்ணம் நம் முன்னால் இல்லையே கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே கண்ணால் காணும் வண்ணம் நானும் முன்னால் இல்லையே அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா வெகு தூரம் நிற்கும் காதல் போதும் பேபி ஓடிவா ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி पीछे जाओ चलने जाओ மாப்பிள சீக்கிரம் சீக்கிரம் மாப்பிள என்னங்க இந்த வயசுல டான்ஸ் ஆடுறீங்க நான் ஆடுறேன் இந்த குழுவுல மனுஷன் தானா ஆடுறான் இப்படி எல்லாம் போட்டா கட்டுப்படியாவாது ஊருகா பானைக்கு வேடு சுத்துற மாதிரி சுத்தினாதான் சரிப்பட்டு வரும் அப்பா என்ன உங்க அப்பனுக்கு எங்க போயிட்டு வர உனக்கு வர வர செல்லம் கொடுத்து நானே கெடுத்து விட்டேன் தங்கம் எடுண்ட பெரம்ப எடி சொல்றேன் பெரம்படு சாந்தி அழகமா நான் சும்மா நாள் சொன்னேன் ஆமா இப்படியே போய் வெளியில சுத்திட்டு வந்தா உடம்புக்கு ஏதாவது வந்தா யார் தாங்கிறது என்ன எனக்கு ஒண்ணும் வராதுப்பா நீங்க இருக்கும் போது எனக்கு போப்பா போய் ஓவர் கோட் போட்டுக்கோ போ சரி ஓடு 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 நல்லா இருக்கு போங்க நீங்க பண்ண அட்டகாசத்தை பார்த்து நானே பயந்துட்டேன் அட பைத்தியமே நீ இவ்வளவு நாள் என் கூட பழகி என் குணத்தை நீ தெரிஞ்சுக்கலையே ஆமா நம்ம குழந்தைய அதட்ட எனக்கு மனசு வருமா தங்கம் ஊருக்கு போன உடனே முதல்ல சாந்திக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் மறுவேன் ஆமாங்க ராஜும் சாந்தியும் நல்லா பழகி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜோடி பொருத்தமும் பிரமாதம் உடனே 2 பேருக்கு முடிச்சு போட வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பா
வணக்கம். யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? சொக்கலிங்கம் பிள்ளை இருப்பிடம் இதுதானே? இவங்கதான்மா. உட்காருமா. பரவாயில்ல. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? சும்மா சொல்லமா. இங்க ராஜுன்னு ஒருத்தர் உங்ககிட்ட மேனேஜரா இருக்காருங்களா? ஆமா. அவரு உனக்கு தெரிஞ்சவரா? அவர் உனக்கு என்ன வேணும்? அவருடைய மனைவிதானா? அவன் ஓம் புருஷனா? போய் இதை நான் நம்பவே மாட்டேன். அம்மா, நான் போய் சொல்லலம்மா. கடவுள் சாட்சியா சொல்றேன். அவர் என்னை காதலிச்சு சொந்தக்காரங்களுக்கு தெரியாம என்ன ரெஜிஸ்டர் கல்யாணம் செய்துட்டாருமா. அப்பா ஏமாத்திட்டாரப்பா. நல்லவர் போல நடிச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டார். அயோக்கிய பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட அளந்தானே. அவரை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல. என் பேர் சொக்கலிங்கம் இல்ல. வேண்டாங்க, தயவு செய்து அவரை எனக்காக மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? இவ்வளவு பெரிய தப்பு செய்தோன்னு சும்மா விடாதா? சும்மா விடுவேனா? நம்ம ஊராயிருந்தா தூள்ல கட்டி வச்சு அவன் தோலை உரிச்சிருப்பேன் நான். என்னங்க, மனிதன் தவறு செய்யறது இயற்கை. ஏதோ என் கெட்ட காலம்தான். அவர் புத்தி இப்படி விபரீதமா போச்சு. உங்களை மாதிரி பெரியவங்க அவரை மன்னிச்சு புத்திமதி சொன்னீங்கன்னா என் ஆயுள் பூரா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். அம்மா, நீ கவலைப்படாத. இங்கே இரு. அவன் வரட்டும். உன் முன்னாலே அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். வேண்டாங்க, நான் இங்கேயே இருந்தா அவருக்கு என் மேல வெறுப்பு தான் அதிகமாகும். நான் மறுபடியும் நாளைக்கு வரேனுங்க. அயோக்கிய பையன் நம்ம ஏமாத்தி விட்டானே. இந்த பாருங்க, அவன் வந்த வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள வர வேண்டாம், ஒரே வார்த்தையில சொல்லிடுங்க. அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்னேன். இவ்வளவு பெரிய ஊர்ல அவரை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியுமா? இத பாருங்க, இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? உங்க புருஷனை நீங்க பாத்தீங்களா? அவரை பார்க்க முடியல, ஆனா அவருடைய இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு அவரையே சந்திப்பேன்னு நினைக்கிறேன். கடவுள் கிருபையினால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களை போல நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும். வரட்டுமா? வணக்கம் சார். மேனேஜர், எத்தனை நாள் அந்த அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வரேன்? என்ன சார் அயோக்கியத்தனமா? என்ன சார் சொல்றீங்க? மாறு கட்டத்தனமா நடந்துட்டு விளக்கு வேலையை கேட்கிற விளக்கம். வெளியில போ. இனிமே இந்த பக்கம் வந்தே நான் ரொம்ப புல்லாவனா இருப்பேன். சார், விவரத்தை சொல்லாம இப்படி விரட்டினா எப்படி சார்? வெளியே சொன்னா வெட்கக்கடியா? என்ன இவ்வளவு நாளா நீ ஏமாத்திட்டு வந்ததுக்கு உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துக்கணும். எனக்கு பாஷ தெரியாதனால நீ தப்பிச்ச. சார், நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தப்பா நினைப்பீங்களேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க சார். முடியாது. உன்னை மன்னிக்க முடியாது. மரியாதை வெளியே போயிடு. சார் ப்ளீஸ். எதுக்கு நீ ஆத்திரத்தை கலப்பாத? போயிடு. சார், தயவு செய்து நான் சொன்னதை கேளுங்க சார். எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். உன் வழக்கை எவனுக்கு தேவை? மரியாதையா வெளியே போறியா? 4 பேரை கூப்பிட்டு மானத்தை வாங்கிட்டு வா. போ வெளியே. போனா போயிடு. சிநேகிதன். இந்த கழுத தனியா காலத்துக்கு ஒரு கருதாசிய ஒரு அயோக்கியன் அனுப்பிச்சு ஏமாத்த நினைச்சியே இது நியாயமான கழுது. அவரை எங்க திட்டுறீங்க? இந்த தருதல விஷயம் அவருக்கு தெரியுமோ தெரியும்? இது வந்து தெரிஞ்சுக்கலாம். இனிமே தெரிஞ்சுக்கலாம். எழுது. சாந்தி, அடா ராமாயணா தங்கம், இன்னும் நீ காபி சாப்பிடலையா? ஒரு நிமிஷத்துல நல்லா இருக்கு. போ, சீக்கிரம் சாப்பிடு. சீக்கிரம் போனா சீக்கிரம் வரணும். ஏன்னா அங்க 2 ரொட்டி துண்டு எடுத்து போடு. ரொட்டி துண்டு. இதான் ரொட்டியா? அட மட்டி பயல. ஐயோ எல்லாம் என் தலைவீதி. உனக்கு ஏதாவது மூளை இருக்காடா? ரொட்டி எடுத்து கொடுக்குறான் பாரு. ஆமா, இதுல எடுத்து ஊத்து. குடிக்கிறேன். போடா. வாய் தான் ஊமையா போச்சு. காது கூடவா கேட்கல? பாவம், அவனை எங்க திட்டுறீங்க? அம்மா, நீ என்ன அப்படி இருக்கிற? ட்ரெஸ் போட்டுக்கல, வெளியே போயிட்டு வரோம். நான் எங்கேயும் வரலப்பா. என்னம்மா இது? நாங்கெல்லாம் வெளியே போகும்போது நீ வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமா? வாமா போயிட்டு வந்துருவான். எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடுங்கப்பா. எங்க நம்மளும் வெளியில போகாம இருப்போமே. நல்லா இருக்குது. ஹனிமூனுக்கு வந்தது நம்ம தான். அது வந்து என்ன நமக்கு என்ன? புறப்படு. என்ன வாடா. எங்க
என்ன இப்படி விழுந்தடிச்சு ஓடுறான்? ஐயோ, இவன் என்ன இயற்கை காட்சியை பார்க்கலான்னு ஏழுமலையான பார்க்க கூட்டிட்டு போறான். இதை ஏற நம்மளால முடியாதம்மா. ஏன் முடியாது? உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சா என்ன? நடக்க பார்க்கலாம். ஆமா ஆமா, என்ன வயசாகி போச்சா என்ன? நட பார்க்கலாம். நட. நடையோட கொஞ்சம் ஓட்டத்தையும் கலந்துக்கா. சரி, ஓடு, இன்னும் ஓடு. தங்கம் 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 முள்ள போ. அப்புறம் கீழே கீழே விழுந்து காது கை உடஞ்சி போச்சுன்னா நான் தான் பின்னாலே போய்கிட்டு வரணும். ஏ தங்கம், இல்ல ஊமை பையல சொல்லாடே. ஐயோ, அவனை கேட்டா ஆப்பா அப்பா அம்மா அம்மா அம்மா. என்னங்க அங்கேயே இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. வர்றேன் தங்கம், வர்றேன். ஐயோ, படியை எண்ணாதபடி படி ஏற ஆரம்பிச்சது நியாய படி தப்பு. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. என்னங்க சீக்கிரம் வாங்க. நடை அழகு பாருங்களேன். ஐயோ, நான் நடந்து வர்றேன், நீ எங்கேயாவது போயிடாத. நான் எங்கேயும் போக மாட்டேன், வாங்க. சரி. ஆண்டவனே, அநாத ரட்சகா, ஒரு 10-20 படியை குறைச்சிருக்கப்படாதா? ஐயோ தங்கம், அட ஊமே தங்கம், ஐயோ தங்கம் தங்கம், எங்க இருக்கா? அவ வேகமா நடந்து வந்துருவா. தங்கம் தங்கம், போடா கேட்டு மூஞ்சி. ஏலா தங்கம் எங்கன்னு கேட்டா என்னடா பனிமலைய காட்டுற? தங்கம் எங்க போயிருப்பா? தங்கம் வாடா பின்னால. என்னங்க என்னங்க எங்க போயிட்டாங்க? என்னங்க என்னங்க தங்கம் தங்கம், ஐயா வர்ற ஊமா வாயா. ஐயா, இந்த பக்கம் குட்டையா கட்டையா ஒரு பொண்ணு போனாடா, அவ பேரு தங்கம். தங்கம் பகாலா பாத்து அடைச்சா வாயா. நீ எங்கடா போய் தொலைறியா மானத்தை? வாங்க வாடா. என்னங்க எங்க இந்த ஊமையும் காணுமே? குல்லா தங்கம் தங்கம் தங்கம், ஐயா இந்த பக்கம் நீல கோட்டு போட்டு ஒரு பொண்ணு போனாடா, காபரா தொங்க விட்டுருப்பா. காபரா நை சமோசாவா? இது என்னடா எவனை எது கேட்டாலும் பலகாரத்துடைய பேரா சொல்றான். இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய விவகாரம். ஏடா போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? கர்மம் 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 போட்டேடா, தினம் வாய மூடுறா. உன்னை எது கேட்டாலும் மரத்தையும் மலையும் கைய காட்டுறியாடா. வாடா நேரா போலாம், வாடா போ. தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் இந்த இடத்துக்கு வந்தோம். அவர் திடீர்னு காடாம எங்கேயோ போயிட்டாருங்க. நீங்க பாத்தீங்களா? என்னம்மா இது? இன்னாருன்னு சொல்லாம பாத்தீங்களான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ, இப்ப நான் அவர் எங்க தேடுவேன்? ஏமா, அவர் பேர் என்ன? சொக்கலிங்கங்க. சொக்கலிங்கமா? ஆமாங்க. எந்த ஊரு? பெங்களூர். பெங்களூர் சொக்கலிங்கமா? ஆமாங்க. நீங்க பாத்தீங்களா? அம்மா பயப்படாதீங்க, இங்கெல்லாம் தேடி பார்ப்போம். கிடைக்கலன்னா நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் உங்களை ஜாக்கிரதையா விட்டுறேன். வாங்க. நடந்த மாதிரி இங்க கடந்து கட்டுறேன். சும்மா சார், என் பேரு சொக்கலிங்கம். நான் இங்க ஒரு பிராது கொடுக்கலான்னு வந்தேன். சரிதான், இந்த ஆளுக்கு எனக்கு என்னடா பட்டவாடா இருக்குது? தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்டா நான். என் பேர் கேக்குறீங்களா? சொக்கலிங்கம். என் ஊரை கேக்குறீங்களா? பெங்களூரு. நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்? சத்தம் போட முடியாது. நீங்க வந்த விஷயம் கொஞ்சம் உனக்கு சொல்லுங்க. சொல்றேன் சார், நான் இப்பதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு அணில் மூணுக்கு வந்தேன். அணில் ஹனிமூனா? சொல்லுங்க சொல்லுங்க. வந்தேன், வந்த இடத்துல பாருங்க திடீர்னு என் பொண்டாட்டியை காணும். என்ன காணாம போயிட்டாங்க? உட்காரு, விவரமா சொல்லுங்க சார். இந்த அரவங்காடுன்னு ஒரு இடம் இருக்குதே, அதை சுத்தி பாக்குறதுக்காக இந்த ஊமையே நான் என் சம்சாரம் 3 பேரும் போயிருந்தோங்க. அங்க திருப்பதி படி மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என் சம்சாரத்தை காணுங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவங்க எப்படி இருப்பாங்க? மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அடடா, அத கேட்கலையா? அங்க அடையாளம் ஏதாவது? அங்க அடையாளம் இருக்குங்க. பளிங்கி சில மாதிரி இருப்பான். தங்கம் போல முகம், பேரு தங்கம், முடி கருகருன்னு இவ்வளவு நிட்டத்து. ஐயா, இதை வச்சு நீ எப்படியா கண்டுபிடிக்கிறது? சரி, உங்க ஒய்ஃபுடைய பேரு, வயசு, அடையாளம் இதெல்லாம் எழுதி கொடுங்க. சாயந்தரத்துக்கு கூட நான் கண்டுபிடிச்சு கொடுத்தோம். ஏதோ நீங்க கடவுள் மாதிரிங்க.
ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆளு இங்க உத்தியோகத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயோ அப்பா வந்துட்டீங்களா? இப்போதான் எனக்கு உயிர் வந்தது. நீ எப்படி இங்க வந்த? உள்ள வாங்க, எல்லாம் விவரமா சொல்றேன். குல்லு, ஐயா காஃபி கொண்டா. வணக்கம். ரவுகாரியா தங்கம், என்ன இருந்தாலும் நீ என்ன விட்டு போயிருக்கப்படாது. உன்னை தேடுன்னு தேடி ஓடுன்னு ஓடி படாத பாடுபட்டு வந்து சேர்ந்திருக்கேன் தெரியுமா? நான் மாத்திரம் தேடலையா, அலையிலையா, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவன் நல்லா நெருப்ப கட்டிக்கிட்ட போ, நல்லா இந்த புழு இருக்கு கடகடன்னு இருந்திருக்கும். எனக்கு பட நடிக்க போய் வந்திருக்கு தெரியுமா? என் பேர் ராஜு. சும்மாரியா தங்கம், இனிமே நம்ம வீட்டு போகணும். வேணாம், எவனாவது வெட்டி போடுவான். கையோட கை கோத்துக்கிட்டு போகணும். அப்பதான் எப்பவும் பிரியாத சுக்கராச்சாரி யார் உத்தரவு மேலே வந்து வந்திருக்கேன்? என்னங்க இவர் தாங்க என்ன வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாரு. இவர் இல்லன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். இந்த தம்பியா? தம்பி கோச்சுக்கா, நான் ரொம்ப அவசரப்பட்டேன். உட்கார். என்ன காபி டீ டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாம் ஆச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, இந்த ஊர்ல தமிழ் தெரிஞ்சவங்களை பாக்குறது சொர்க்கத்துல போய் ஒருத்தனை பாத்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு விட்டுட்டு தான் போறோம். தங்கம், சீக்கிரம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓடு. நல்ல சாப்பாடா இருக்கட்டும். தம்பிக்கு என்ன பட்டணமா? ஆமாங்க. இங்க என்ன வியாபார விஷயமா? உங்களை தேடிட்டு தான் நான் காஷ்மீருக்கே வந்திருக்கிறேன். அடா ராமாயணா, என்ன தேடிக்கிட்டா? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பெங்களூர்ல உங்க வீட்டுல விசாரிச்சேன். நீ என் வீட்டுல போய் விசாரிச்ச? என் மாமா என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லி இருந்தாராமே. மாமாவா? உனக்கு ஒரு மாமா இருக்காரா? அவர்தாங்க உங்க சிநேகிதர் தணிகாச்சலம். யாரு? தனியாச்சலமா? அடிக்கடி ஏமாத்துறது நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என்ன கேவலப்படுத்துறதுக்குன்னு பட்டணத்துல இருந்து கூட்டமா வந்திருக்கீங்க. உன்னை தொலைச்சு. தங்கம், நான் போலீஸ்ல சொல்லி இந்த காஷ்மீர் ஜெயில உன்னை பிடிச்ச நான் வைக்கல. தங்கம், சமையல் பண்ணிட்டியா? இவனுக்கு போடாத. போ வெளியில. என்னங்க இது? வீட்டுக்கு வந்த உங்ககிட்ட இந்த மாதிரி உனக்கு ஒண்ணும் தெரியாது. தனியாச்சலம் அனுப்பிச்சதா சொல்லிட்டு மறுபடியும் ஏமாத்த இன்னொருத்த வந்திருக்கான். நிஜமாவா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீ வேற ஏட்ட கத்த லெட்டரா எங்க இருந்து வந்திருக்கு? தணிகாச்சலம் எழுதிருக்காரு. மாமா கிட்ட இருந்து கிழிச்சு நெருப்ப வை. ஏங்க அவசரப்படுறீங்க? என்னதான் எழுதிருக்காரோ பாப்போமே. பாரு. அன்புள்ள சொக்கலிங்கம், நீ எழுதியிருப்பதை பார்த்து நான் மிகவும் வருத்தமடைகிறேன். யாரோ உன்னை ஏமாற்றிருக்கிறார்கள். என் மருமகனுடைய போட்டோவை இத்துடன் அனுப்பி வைத்திருக்கிறேன். பார்த்து விட்டு உடனே பதில் எழுதவும். போட்டோவா? எங்க எடு. தம்பி, நீ யாருன்னு தெரியாதபடி என்னமோ பேசிட்டேன். அதை ஒண்ணு மனசுல வச்சுக்காத. உன் பேரை சொல்லி ஒரு அயோக்கிய என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்ப்பா. என் பேர் சொல்லி ஏமாத்துறானா? எவனோ ஒரு திருட்டு பையன், அதை விட்டு தோற. அது என்னத்துக்கு இப்போ? இனிமே நீதான் என்னுடைய மேனேஜர், அதாவது எனக்கு உண்மையான மேனேஜர். தங்கம், ஏன் நின்னுகிட்டு இருக்கிற? சீக்கிரம் போய் சமையல் பண்ணு. முதல்ல கோச்சுக்கிட்டதுனால இப்ப வடபாயகத்தோட சாப்பாடு. தம்பி உட்காருங்க. நான் சாந்தி நில்லுமா. இவருதான் தனியாஜலம் சொல்லி அனுப்பின மேனேஜர். இது என் பொண்ணு சாந்தி. வணக்கம். அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு தனியாவா போறீங்க? பரவாயில்ல. ஏமா துணை இல்லாம வெளியில போக கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எனக்கு துணைய வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்ப்பா. தம்பி, என் பொண்ணு ரொம்ப பிடிவாதக்கார பிள்ளையா இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நான் வேணும், நான் துணைக்கு போயிட்டு வரட்டுங்களா? என்னத்துக்கு? வந்தது வரங்காட்டி உனக்கு வேலை. அதனால வந்தாங்க. பரவாயில்ல. ஊர் தெரியாத ஊர்ல இப்படி தனியா போக கூடாது பாருங்க. ஆமா, அப்ப நீ போயிட்டு வந்துரு. தம்பி, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துரு. என்ன பிடிவாதம்? துணை இல்லாம வெளியே போறது தப்புன்னு அப்பா சொல்றது நியாயம் தானே? மண்ணாங்கட்டி, எனக்கு துணை வேண்டாம்னா பேசாம போக வேண்டியதானே? அது எப்படி போக முடியும்? சின்ன பொண்ணு வழி தெரியாம திண்டாடினா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. இந்த காஷ்மீர் பூரா எனக்கு தலைவர் பாடம். அடே அப்பா, பெரிய வாயாடியா இருக்கிறீ. தெரியுதுல்ல, என் வம்புக்கே வரணும். வம்புக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் உன்னோடயே வரத்தான் வருவேன். चलो जल्दी चलो। शांति, टाटा।
வணக்கம். யாரும் நீங்க வர சொன்னது? என் மனசாட்சி. எதுக்காக வந்த? நீங்க இங்க இருக்கிறதுனால. முன்பும் தெரியாத இடத்துக்கு நீ இப்படி தனியா வர்றது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கணவனை பிரிஞ்சு மனைவி தனியா வாழறது அதை விட பெரிய தவறு இல்லையா? நான் தான் சீக்கிரமா வந்து உன்னை கூட்டிட்டு போறதா சொன்னேனே. என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல. இதோ பார் லலிதா, பல காரணங்களுக்காக சொல்றேன். நீ இன்னைக்கே புறப்பட்டு மெட்ராஸுக்கு போயிடு. போறேன். ஆனால் நீங்களும் என்னோட வாங்க. நீங்க இல்லாம நான் போகவே மாட்டேன். முக்கியமான வேலையா நான் இங்க தங்க வேண்டியிருக்கு. திடீர்னு உன்னோட எப்படி வர முடியும்? தயவு செய்து போயிடு. உங்க முக்கியமான வேலை எதுன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. சொக்கலிங்கத்தினுடைய மகளை எப்படியாவது கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? யார் சொன்னது? சொக்கலிங்கமே தான் சொன்னார். அவர்கிட்ட உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு போய் சொன்னீங்களாமே. அது ஏன் இஷ்டம். நான் எது வேணாலும் சொல்லுவேன். அப்படியானா என்னை ஏமாத்துறதாவும் கைவிடுறதாவும் முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. இத பார் லலிதா, அதுக்காக வேணும்னா ₹1,00,000 தர தயார். பேசாம என்ன மறந்துட்டு மெட்ராஸுக்கு போயிடு. முடியாது. உங்களை நான் காதலிச்சேனே தவிர உங்க பணத்தை நான் காதலிக்கல. ₹1,00,000 உங்களை யாருக்கும் விற்க நான் தயாரா இல்ல. இந்த ஊரை விட்டு நீ போகவே மாட்டியா? நிச்சயமா நீங்க இல்லாம போகவே மாட்டேன். என் சொந்த வாழ்க்கையில குறுக்கிடாத லலிதா. அந்த வாழ்க்கையில எனக்கும் பங்குண்டு. இதோ பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன். பிரயோஜனம் இல்லை. அப்படியா நான் நேரே சொக்கலிங்கத்தையே சந்திக்கிறேன். அவரும் மறுத்தா அவர் மக காலிலேயே விழுறேன். இனிமே நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு அவங்களையும் என்னையும் சந்திக்க முயற்சி பண்ணக்கூடாது. இன்னும் 2 நாள்ல நீ காஷ்மீரை விட்டு போகல, என் கையாலேயே உன்னை கொலை செய்யவும் தயங்க மாட்டேன். கடைசி எச்சரிக்கை, ஜாக்கிரதை. அண்ணா. என்ன லலிதா, உன் புருஷனை பார்த்தியா? பார்த்தேன். அவரோட பேசினேன். என்ன சொன்னாரு? உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிட்டாரா? உன்னை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாரு. ஆச்சரியப்படல, திடுக்கிட்டார். உடனே என்ன மெட்ராஸுக்கு போகும்படியா சொன்னா. அவ்வளவு கல்மனசா அவருக்கு? அவர் என்னை அடியோட வெறுக்கும் போது எப்படி என்ன என்னோட அன்பா பேசுவார்? முடிவா அவர் என்னதான் சொன்னார் லலிதா? அவர் வாழ்க்கையில நான் குறுக்கிடுறேன்னா, இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்டு போகலன்னா என்னை கொலை செய்துடுவாரா? ரொம்ப கோபமா பேசினாருன்னா. நீ எதுக்கும் கவலைப்படாத லலிதா. உங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டியதா என்னுடைய முதல் கடமை. ராஜ். சாந்தி, நீ இங்க வந்து? நான் உங்களை ரொம்ப தவறா நினைச்சிட்டேன் ராஜ். அதனாலதான் நீங்க என்ன கூப்பிட்டு நான் பதில் பேசல. என்ன மன்னிச்சிடுங்க ராஜ். அதனால என்ன சாந்தி, பரவாயில்லை. இது பாரு, இவ பேர் லலிதா. இவங்களை எனக்கு முன்னையே தெரியும். முன்னையே தெரியுமா? ஆமா. இவங்க வீட்டுலதான் என் கணவர் மேனேஜரா இருக்காரு. இது என்ன குழப்பம்? இவர்தான் எங்க வீட்டுல மேனேஜரா இருந்தாரு. நிஜமாவா? ஆமா லலிதா. ஐயோ, அந்த வீட்டுல மேனேஜரா இருக்கிறவர் என் கணவர் தான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேனே. அப்படியா? அது மட்டுமா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாய் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கூட நினைச்சேன். அடே, அதனாலதான் உங்க அப்பா என்ன டிஸ்மிஸ் செய்திருக்கிறாரு. என்னால உங்களுக்கு இவ்வளவு இடையூறு நேரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. இந்த குழப்பத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே செய்யறேன். உடனே எங்க அப்பா கிட்ட வந்து இவர் என் கணவர் இல்லைன்னு சொல்லணும். வேண்டாம். இப்ப நாம எதை சொன்னாலும் உங்க அப்பா நம்ப மாட்டார். முதல்ல அவர் கோபம் தனியிட்டும், பிறகு லலிதா அவரை சந்திக்கலாம். அம்மா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, யாருக்கு இவர் மேல சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இப்ப இவர் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. சாந்தி. அண்ணா, நான் ரூமுக்கு போறேன். நீங்க பேசிட்டு பின்னாடி வாங்க. வரேம்மா. ரொம்ப நல்ல பெண். என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? நோ, கொஞ்சம் கூட இல்ல சாந்தி. ஆனா நீ என்ன வெறுத்துட்டியோன்னு நான் தான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தெரியாம உங்க மேல சந்தேகப்பட்டேன். அதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயார். லலிதா. அண்ணா, எனக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். மேல் கொண்டு இந்த ஊர்ல நான் இருக்கிறதா இல்ல பேசாம இருந்து போயிடுறதா சொல்லுங்கண்ணா. இத பத்தி நான் ரொம்ப சிந்திச்சேன். நீ உன் புருஷனை பார்த்து அவர் மனசை மாற்ற முயற்சி செய்யறதாமா நல்லது. அதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு வந்தேன்.
என் முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நீ இவ்வளவு சீக்கிரம் உன் மனசை தளர விடக்கூடாது. வேணுமுன்னா நானும் உன் கூட வரேன். நாம 2 பேரும் உன் கணவனை சந்திச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். வேண்டாண்ணா, இந்த விஷயத்துல மத்தவங்க உதவியை நான் ஆடுறதே அவர் விரும்பவே மாட்டார். என் மேல அவருக்கு வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர இரக்கம் பிறக்காது. அப்போ ஒண்ணு செய், நான் சொல்றபடி அவருக்கு ஒரு லெட்டர் எழுது. லெட்டரா? என்னன்னு? கடைசியா நான் உங்களை சந்திச்சப்போ உங்க கையாலேயே என்ன கொலை செய்யறதா சொன்னீங்க. நீங்க இல்லாம நான் ஊருக்கு திரும்புறதை விட உங்க கையால நான் சாக தயாரா இருக்கேன். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்னு விவரமா எழுதி கொண்டுகிட்டு அவர் உன்னோட முகம் கொடுத்து பேசாத போனா கூட பரவாயில்லை. லெட்டர் அவர் கையில கொடுத்து அவர் அதை படிச்சு பார்த்தா ஒருவேளை அவர் மனசு மாறினாலும் மாறும். கடைசி நம்பிக்கை. மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. துடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுமா சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா தந்தை பிரித்து பிரித்து வைப்பதனால் காதல் மாறுமா மனதினிலே பிரிவுமில்லை மாற்றுவாரில்லை நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் காலம் பாடுவோம் நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா இன்று பார்த்து பார்த்து முடித்து விட்டால் நாளை வேண்டுமே முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா கணை தொடுத்து தொடுத்து மிரட்டும் கண்ணால் பார்க்கலாகுமா மலர் முடிப்போம் மனம் பெறுவோம் மாலை சூடுவோம் நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் காலம் பாடுவோம் நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை
இன்னுமா நீ ஊருக்கு போகல? எதுக்கா இங்க இருக்க? உங்களை எப்படியாவது சந்திச்சு முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இப்ப வந்தேன். நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. நீ ஊருக்கு போகலாம். என்னங்க இந்தாங்க, இந்த கடிதத்தையாவது படிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. ஹலோ, சாந்தி, என்ன கொஞ்சம் பாரு. சாந்தி, என்ன கண்டா உனக்கு பிடிக்கலையா? என்ன பார்க்க மாட்டேன்? என்ன சாந்தி? எதிலையுமே கட்டுப்பாடு வேணும், இல்லைன்னா ஆபத்து. எந்த ஆபத்தையும் எதிர்க்கக்கூடிய சக்தி என்கிட்ட நிறைய இருக்கு சாந்தி. போதும் போதும், சீக்கிரமா உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்க கிறுக்கு போகும். அப்ப சீக்கிரமா உனக்கும் ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கணும். அப்பதான் உன் கல் மனசு கரையும். அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே? ரெடி. இப்பவே செய்துக்கோமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு படிச்சிருக்கீங்களா மிஸ்டர்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு நீ படிச்சிருக்கிறியா மிஸ்? அப்போ வரட்டுமா? மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறோம் இல்ல? நிச்சயமா சந்திக்கும். சரி. சாந்தி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏன்? நான் இப்ப என்ன தவறு செய்தேன்? இப்படி கண்டபடி தெரியறதும் கண்டவனோட பழகிறதும் மகா கேவலம். ஷட் அப். நான் ஒன்னும் கண்டவனோட பழகல, வேண்டியவங்களோட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, அவன் உனக்கு வேணா? ஆமா, என் சொந்த விஷயத்துல தலையிட உங்களுக்கு உரிமை இல்ல. சாந்தி, நான் உங்க மேனேஜர். அது எங்க அப்பாவுக்கு, எனக்கு இல்ல. உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் செய்த முடிவு செய்திருக்கிறார். இத வழிவிடுங்க. ஆனா ஒரு எச்சரிக்கை, நான் மறுபடியும் அவனை உன்னோட பார்த்தா என்ன செய்ய முடியும்? அவர் என் காதலர். அவரை நான் கல்யாணம் செய்துக்க போறேன். அதை நீங்க என்ன யாராலையும் தடுக்க முடியாது. சாந்தி,